வாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல அரிசி பருப்பு சாதம். இவ்வளவு ஈஸியா ஒரு உணவு தயாரிக்க முடியுமா அப்படின்னு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பருப்பு சாதம் வாங்க இன்னைக்கு அரிசி பருப்பு சாதம் பார்ப்போம். சாப்பாட்டு வேலையை முடிச்சுட்டு எடிட் வந்து இந்த டைம் செம்மையே பண்ணணும். நான் வந்த பிறகு நீ ஒரு வேலை கூட செய்யக்கூடாதுன்னு மரத்து நிழல நீ பாட்டுல ராசா கணக்கா தூங்குனே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு. ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே. ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே. ஓடக்கர உழவு காட்டுல ஒருத்தி யாரு இவ வெளிச்சு நிக்கிற வீட்டுல வாரத்துல ஒரு நாளைக்கு வந்து அரிசி பருப்பு போடுங்கன்னு சொல்லுவாங்க. அது காலையில சேர்த்து போடுங்கம்மா அப்படின்னு பசங்க சொல்லுவாங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அரிசி பருப்பு தாளிச்சாச்சு, கொட்டியாச்சு. அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா, என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு போலாம்னா அப்படிங்கிற அதுவும் கரெக்ட் தான். இவ்வளவு ஈஸியா ஒரு சாதம் செய்ய முடியுமா அப்படின்னு தெரியல. இது இவ்வளவு டேஸ்டா செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. அரிசி பருப்பு சாதத்துக்கு வந்து நெய் ஊற்றி ஒரு ரவுண்ட் சாப்பிடலாம், தயிர் ஊற்றி இன்னொரு ரவுண்ட் சாப்பிடலாம். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவேன்.